But when critics say you can't do this, your answer to them is, we've done it. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவில் நீங்க வெற்றி அடைய போறீங்களா அப்படிங்கறத காமிக்கிற 10 குணநலங்களை நாம பார்க்க போறோம். இந்த 10 விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இதுல ஆட்டிடியூட்ஸ் இருக்கும், குணங்கள் இருக்கும், பண்புகள் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த விஷயங்களை உள்ளடக்கின விஷயங்கள் தான் இந்த 10 விஷயங்கள். இது எப்படி இந்த விஷயங்கள் இருந்தா நான் வெற்றி அடைய போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது வெற்றியாளர்களுக்குள்ள பொதுவாக இருக்கக்கூடிய 10 குணநலங்களை தான் கம்பைல் பண்ணி இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்பர் 1, யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்புவீர்கள். பொதுவா நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு தம்பி, உனக்கு தேவையில்லாத வேலை, எங்களை எல்லாத்த மாதிரியும் நீ வாழ்ந்து விட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தான் நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க. இப்படி எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்முடைய பிளான் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். நாம நினைக்கிற விஷயத்த நிச்சயம் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. நம்பர் 2, யூ ஹேவ் அப்சசிவ் பர்சனாலிட்டி. அப்சஷன் அப்படின்னா ஒரு விதமான எண்ணத்தினால ஆட்கொள்ளப்படுதல், ஆட்டிவிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் தீவிரமான எண்ணம் உங்களை தூங்க விடாம அதை பத்தியே யோசிக்க வச்சுட்டே இருக்கும், அதற்காக திட்டம் தீட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், அதோட அதற்காக ஒர்க் பண்றதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு துறையில, ஏதாவது ஒரு வேலையில நீங்க அப்சசிவா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள். நம்பர் 3, யூ யூஸ் யோர் டைம் வெல். உங்களுடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துவீர்கள். சக்சஸுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கீ எலிமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம். ஒரு செயலை எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், எப்போ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதோடு உங்களுடைய நேரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சக்சஸ் ஃபேக்டர். இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்துவீங்க. வெற்றி அடையணும் அப்படின்னு கனவு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு, சரியாக முதலீடு செய்வதற்கு அவன் முயல்வான். அதே சமயம் என்னதான் வெற்றி அடையணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு தன்னுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டு விரயமாக்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் வெற்றியை குறித்து கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பான். ஸோ உங்களுடைய நேரத்தை சரியாகவும் சரியான நேரத்தில் சரியான செயல்களை போடும்போது வெற்றி உங்களுடையதாகும். நம்பர் 4, யூ ஆர் ஹம்பிள். ஹம்பிள் அப்படின்னா இந்த இடத்துல தாழ்மை அப்படின்னு அர்த்தம். தாழ்மையா இருக்கிறதுக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா நாம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது அதை அடைந்ததுக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க, இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் நாம வெற்றி அடையத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு நடுவுல நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கான முயற்சிகள்ல வெற்றியாளர்கள் ஈடுபட மாட்டாங்க. அவங்களுடைய பயிற்சிகள்ல, அவங்களுடைய முயற்சிகள்ல தொடர்ச்சியாக அவங்க எதை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை அடையும் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து அதிலே போராடி கொண்டிருப்பார்கள், அல்லது பயணித்து கொண்டிருப்பார்கள், அல்லது வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைத்து கொண்டிருப்பார்கள். ஸோ எல்லாத்துக்கும் நம்முடைய பல விஷயங்களை காமிக்கணும், நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்முடைய மனசுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாழ்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள். நம்பர் 5, யூ டூ மோர் அண்ட் டாக் லெஸ். நீங்கள் அதிகமாக செயல்படுவீர்கள், குறைவாக பேசுவீர்கள். அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எதுவுமே பேசாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய வெற்றியை குறித்தோ, உங்களுடைய பிளான்ஸ், திட்டங்களை குறித்தோ, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை குறித்தோ, உங்களுடைய யோசனைகளை குறித்தோ மற்றவங்களுக்கு அதிகமாக உபதேசித்து கொண்டிருப்பதை விட, அதிகமாக சொல்லி கொண்டிருப்பதை விட நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். இங்க பாருப்பா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இந்த பிளான் பண்ணா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு நம்ம வாயால வடை சுடுறதை விட, நம்ம வார்த்தைகளால ஒருத்தங்களை நிரூபிக்க முயல்வதை விட, செயல்கள் மூலமாகவும் ரிசல்ட் மூலமாகவும் ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சு அவங்களுக்கு செயல் மூலமாக இதை இப்படி செய்தால் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் உண்மையான வெற்றியாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு. ஸோ அதிகமாக நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்கள், நாம் அதை பண்ண போறோம், இதை பண்ண
பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய கடந்த காலத்தை குறித்து, எங்கள் தாத்தா அப்படி இருந்தாங்க, எங்கள் அப்பா அப்படி இருந்தாங்க, நான் ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய புகழ் பாடுவதை நிறுத்திவிட்டு நம்முடைய செயல்களுக்கு அலங்காரம் செய்ய ஆரம்பித்தால் அது நமக்கு வெற்றி வாகை சூடும். நம்பர் 6, யூ ஹாவ் சம்திங் டு ப்ரூவ் யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே நிரூபித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒன்றை நம்புவீர்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை மற்றவங்களுக்கு நாம ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அது மிகவும் தவறான ஒரு செயல். என்ன காரணம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நாம அதை நிரூபிக்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போவது இல்லை. அடுத்தது அதையும் ஏதாவது குறை சொல்றதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்க தான் போறாங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஈகோ, எஸ் நல்ல ஈகோவில் நல்ல ஈகோ கெட்ட ஈகோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஈகோ இருக்கவே கூடாதுங்க, தலைகணம் இருக்கவே கூடாது, அகங்காரம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் இந்த ஈகோவுக்கு இன்னொரு நல்ல சைடும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குள்ள நான் என்னைக்காவது ஒரு நாள் இவங்க முன்னாடி நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சபதம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஈகோ. உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு ஐடியா, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த ஆழமா நம்புற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்த முடியும்னு நீங்க நம்புறதுனால இதை நான் செய்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சபதம் எடுக்கிறீர்கள். இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகையான ஈகோ தான். இந்த ஈகோ உங்களை அந்த கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நான் என்று சொன்னாலே அது ஒரு ஈகோ அப்படின்னா, நான் நிச்சயம் வெல்வேன் அப்படிங்கிறதும் ஒரு ஈகோ தான். இந்த இடத்துல இது என்ன அப்படின்னா, நல்ல ஈகோவாக உங்களுக்கு செயல்படுது. அப்படி இந்த ஈகோ செயல்படும் போது நீங்க நம்புற அந்த விஷயத்தை நீங்க செஞ்சு அதன் மூலம் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஸோ நீங்க உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்றதன் மூலமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு இட்டு செல்லும். நம்பர் 7, யூ ஹாவ் த பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டு அச்சீவ் யோர் கோல்ஸ். உங்களுடைய இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு திட்டங்களும் யுக்திகளும் இருக்கும். அது என்னது திட்டங்கள், யுக்திகள் அப்படின்னா, ஒரு இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் உருவாக்கக்கூடிய சாதாரணமான பிளான்ஸ் அப்படிங்கிறது சில நேரத்தில் உங்களை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவும் வைக்கும். ஆனால் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இந்த விஷயத்த முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு பல அமைப்பு கொண்ட ஒரு திட்டம், அதற்கு பெயர் தான் ஸ்ட்ராட்டஜி. அதை தான் யுக்தி அப்படிங்கிறது. ஸோ இந்த யுக்தி அப்படிங்கிறது புத்தி கூர்மையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி. இந்த இடத்துல பிளான்ஸும் நமக்கு தேவைப்படுகிறது, ஸ்ட்ராட்டஜியும் தேவைப்படுகிறது. இந்த ரெண்டும் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக ஒரு கோல்ஸை நம்ம செட் பண்ணும்போது அது ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அது என்னது ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேண்டும் அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ரெண்டாவது மெஷரபிள். உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய இலக்கை நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ பெருசாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அளந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவு முறையை நீங்கள் வச்சிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு செக் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பல்வேறு விதமான மெஷர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். உங்களுடைய வெற்றியை நீங்கள் அளந்து பார்க்க முடிந்தால் அது ஒரு ஸ்மார்ட் கோல். மூணாவது அச்சீவபிள். ஒரு விஷயத்த நாம செய்ய முடியற மாதிரியான இலக்குகளை உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இலக்கை அடையறதுக்கு செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை முதலில் செய்ய வேண்டும். அப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் வெறும் கட்டுக்கதைகளை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இலக்குகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். நான்காவது ரிலவெண்ட். இந்த இலக்கு அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணுற ஒவ்வொரு கோலுமே உங்களோடு ஏதாவது ஒரு தொடர்பை வைத்திருக்கிறதாக இருக்க வேண்டும். அதாவது இந்த கோல் உங்களுக்கு உண்மையாகவே முக்கியம் தானா, இது ஏன் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலுக்கும் இலக்குக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஐந்தாவது டைம் பேஸ்ட்.
ஒரு இலக்கை எப்போ தொடங்கணும், அந்த இலக்கை நீங்கள் எப்போ அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கு குறித்த காலகட்டங்களை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அல்லது அந்த இலக்குகளுக்கு தகுந்த காலகட்டங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும், நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கோல்ஸை நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கும். நம்பர் 8, யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் கடினப்படணும், கஷ்டப்படணும் அப்படின்னால கூட நீங்கள் தொடர்ச்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சாதாரணமாக பண்ணுற வேலைக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை எல்லாராலும் செய்துவிட முடியும், எல்லாரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி கடினமான முயற்சி, கடினமான உழைப்பு, கடினமான புத்தி கூர்மை, ஸ்மார்ட் ஒர்க், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் போட்டு மற்றவங்களை விட எக்ஸ்ட்ராவா, அதாவது மற்றவங்கனால எவ்வளவு செய்ய முடியுமோ, உங்களால் இதுவரைக்கும் எவ்வளவு செய்ய முடியுமோ அதையும் தாண்டி நீங்கள் செய்தால் அதற்கு பெயர் தான் ஹார்ட் ஒர்க். உங்களால் 8 மணி நேரம் உழைக்க முடியும் அப்படின்னா 8 மணி நேரத்தையும் தாண்டி நீங்கள் உழைத்தால் ஹார்ட் ஒர்க். 8 மணி நேரம் மட்டுமே தினமும் உழைத்தால் அது ஹார்ட் ஒர்க் கிடையாது. பொதுவாக அடாப்டபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எந்த ஒரு வேலையை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் போதும் நம்முடைய மூளைக்கும் நம்முடைய மனசுக்கும் நம்முடைய உடம்புக்கும் அந்த வேலை பழகிவிடும். இப்போ நீங்கள் புதுசாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கால்கள் ரத்தம் கட்டி வலிக்க ஆரம்பிக்கும். இதே நீங்கள் தினமும் 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழகிவிடும். அந்த 1 கிலோமீட்டர் தூரம் ஓட்டுவது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையாக படாது. ஆனால் அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டணும்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது திரும்ப உங்களுடைய கால்கள் வலிக்க ஆரம்பிக்கும். என்னன்னா இது வரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் அங்கே பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸ்ட்ரா புஷ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது. நம்பர் 9, யூ ஆர் நாட் அ பீப்புள் ப்ளீசர். பீப்புள் ப்ளீசர் அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களை பண்ணுறது, மற்றவங்களையும் நினச்சி பார்க்குறது, மற்றவங்கள பற்றி சரி இவங்களுடைய அட்வைஸை வந்து கேட்டுட்டு பண்ணுறது, ஒருவேளை நம்ம அவங்களுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா சங்கடப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு நாம் செய்கிற விஷயத்தையும் முழுமையாக செய்யாமல் அவங்க சொல்கிறதையும் அறகுறையாக பண்ணி எதையும் செய்யாமல் இருப்பதை விட நீங்கள் வந்து ஒரு பீப்புள் ப்ளீசராக இருக்க மாட்டீர்கள். அதாவது என்னதான் மற்றவங்க எந்த ஒரு ஐடியா ஒப்பீனியன் கொடுத்தாலும் அது சரியானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள், தவறானதாக இருந்தால் சங்கடங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீர்கள். நம்பர் 10, யூ ஆர் என்ஜாயிங் த ஜேர்னி. வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, இது வந்து ஒரு பயணம். இது வந்து தொடர்ச்சியாக ஒரு போகக்கூடிய ஒரு பயணம். இந்த பயணத்தில் கொஞ்சம் நல்லது வரும், கொஞ்சம் ஒரு ஜாலியான ஒரு விஷயங்கள் வரும், சில நேரத்தில் வந்து கடினமான சிச்சுவேஷன் வரும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். எது எப்படி வந்தாலும் நான் என்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய இலக்கு அப்படிங்கிறதுனால நான் எது வந்தாலும் அதை தாங்கி கொண்டு என்னுடைய பயணத்தில் நான் மகிழ்ச்சியாக ஒருவித திருப்தியோடு நான் பயணித்து கொண்டே இருப்பேன். இந்த 10 விஷயங்கள், இந்த 10 குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ச்சியாக பயணியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு இலக்கை உருவாக்கி வச்சிருக்கிறீங்களோ அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். இந்த வீடியோவை பற்றின மேலான உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.